கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் நடந்த சம்பவத்தை பாருங்கள். ஹாலித் பின் வலீத், அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, இரண்டு தோழர்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலே முதலாக அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படை தளபதியாக இருக்கிறார்கள். ஹாலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அபு உபைதா அவருக்கு எழுதுகிறார்கள், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, அபு உபைதா அவர்களே, இந்த படையிலிருந்து நீங்கள் விலகிக் கொண்டு ஹாலிதை இந்த இடத்திலே வைத்தால் பொருத்தமாக இருக்கும் என்று என்னுடைய பார்வை சொல்லுகிறது. அதனால் அல்லாஹுடைய தூதருக்கு பிறகும் என்னிடத்திலே நெருக்கமானவர்கள் நீங்கள்தான். அதனால் இருந்தாலும் இந்த படைக்கு பொருத்தமாக ஹாலிதை நான் கருதுகின்றேன் என்று அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முதல் கலீஃபா யாருக்கு கடிதம் எழுதுகிறார்கள்? அபு உபைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. கடிதத்தை வாங்கியவுடன் ஹாலிதுக்கு பரிமாறுகிறார்கள். ஹாலித் அவர்கள் மறுபடியும் எழுதுகிறார்கள், அபு உபைதா அவர்களே, நான் அமீருடைய கட்டளைக்கு கட்டுப்படுகிறேன். அல்லாஹ் எமக்கும் உங்களுக்கும் கூலி கொடுப்பானாக. அபு உபைதா அவர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஹாலித் அவர்கள் படை தளபதியாக வந்து போர் நடந்து கொண்டிருக்கிறது. யாருடைய ஆட்சி காலம் வருகிறது? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலம் வருகிறது. அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இரண்டாவது கலீஃபா அபு உபைதா அவருக்கு மறுபடியும் கடிதம் எழுதுகிறார்கள், அபு உபைதா அவர்களே, நான் இந்த படைக்கு பொருத்தமாக உங்களைத்தான் கருதுகிறேன்.